Subscribe for more content. Next நம்ம பார்க்க போறது 8th sum. Draw the graph of y equal to x minus 1 into x plus 3 and hence solve x squared minus x minus 6 equal to 0. First இந்த equation எடுத்துக்கிறோம். y equal to x minus 1 into x plus 3 எடுத்துக்கிறோம். இப்போ இதை ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது x into x, next x into 3. இப்போ x into x என்ன வரும்? x squared, x into plus 3 plus 3x. திரும்ப minus 1 into x minus x minus 1 into 3 minus 3. அதாவது x squared அப்படியே எடுத்துக்கிறோம். 3x minus x என்ன வரும்? plus 2x minus 3. இப்போ y ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? x squared plus 2x minus 3. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம டேபிள்ஸ் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது x. xங்கும் போது நம்ம -3 -4 -3 -2 -1 0 1 2 3ன்னு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட். எக்ஸ் ஸ்கொயர்டும் போது எக்ஸோட வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். -4 என்ன வரும்? 16 9 4 1 0 1 4 9. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் 2x ஃபைண்ட் பண்ணணும். 2x என்னது? 2 இன்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு -4 என்ன வரும்? -8. அதாவது எக்ஸோட வேல்யூவையும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு -4 -8, 2 இன்ட்டு -3 -6, 2 into -2 -4 -2 2 into 0 0. 0 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ 2 into 1 2 2 2s are 4 3 2s are 6. இப்போ -3ன்னும் போது எல்லா பாக்ஸ்லையும் நம்ம -3யை எழுதிக்கணும். -3 -3. நெக்ஸ்ட்டு y equal to ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். y equal to நம்ம ஃபைண்ட் பண்ண y equal to x squared plus 2x minus 3. இப்போ நம்ம y ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு, 2x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணால் அங்கே +16 இருக்குது, -8 -3 இருக்குது. ரெண்டு மைனஸ் ஆட் பண்ணி +16ல் சப் பண்ணும். 8 + 3 என்ன வரும்? 11 -11 +16 -11 என்ன வரும்? 5. அதாவது +16 -11 சப் பண்ணும்பொழுது 5 வரும். இங்கே 0 -3, அதாவது +4 -4 கேன்சல் ஆகிடும், -3. இங்கே என்ன வரும்? -5 + 1 என்ன வரும்? -4 -3 0 5 12ன்னு வரும். நெக்ஸ்ட் இப்போ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும். இதுனா எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவும் எழுதுனாதான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாயிண்ட்ஸ்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எழுதுறது தான் பாயிண்ட்ஸ். இப்போ -4, -4, -5 -3, -2, -0 -2, -3 -1, -4 0, -3 1, 0 2, 5 3, 12. சார் இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் இந்த ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் plus 2x minus 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x squared plus 2x minus 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? x squared plus 2x minus 3. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் x squared minus x minus 6 equal to 0. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். சாரி, இந்த டேர்மை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ 2x + x இந்த சிம்பிளை தான் எடுக்கணும். இப்போ இந்த சிம்பிளுக்கு தான் இந்த நம்ம சிம்பிள் போட்டிருக்கனால இந்த சிம்பிளை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2x + x என்ன வரும்? 3xன்னு எழுதலாமா? 3x. அதே மாதிரி -3 + 6 என்ன வரும்? +3ன்னு வரும். பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். இப்போ +6 -3 போது சப் பண்ணி +3ன்னு எழுதணும். ஈக்குவல் டு y. இப்போ ஒய்யோட வேல்யூ 3x + 3ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கணும். அதாவது y = 3x + 3 இந்த ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ நான் -3 -2 -1 0 1 2 3ன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ எக்ஸ்க்கு அப்புறம் 3 × x, அதாவது 3x மல்டிப்ளை பண்ணும். 3 × x. அப்போ 3xனா என்னது? 3 × x. இப்போ 3ஐயும் எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணும். இப்போ 3 × -3 என்ன வரும்? -9. 3 × -2 என்ன வரும்? -6 -3 0 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்? 3 6
9. அதாவது 3 is 3. இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ், அப்போ இங்கே பிளஸ் தான் வரும். இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ், அப்போ இங்கே என்ன வரும்? +6 தான் வரும். 3 2s are 6. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 3x ஃபைண்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் 3னா வெறும் 3 தான் எழுதணும். எல்லா பாக்ஸ்லையும் வெறும் 3 மட்டும்தான் எழுதணும். இப்போ y ஈக்குவல் டு 3x + 3. 3x + 3 போது இந்த வேல்யூ 3xோட 3யோட வேல்யூ வந்து இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம சப் பண்ணணும். -9 + 3 என்ன வரும்? -6 -3 0 3 6 9 12. இதுக்கு நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் எழுதுறோம். பாயிண்ட்ஸ்னும் போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எழுதினாதான் பாயிண்ட்ஸ். அப்போ -3, -6ன்னு எழுதலாம். -3, -6 -2, -3 -1, 0. நெக்ஸ்ட் என்ன வரும்? 0, 3 1, 6 2, 9 3, 12. இப்போ இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிறோம். இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம்? கிராஃபில் ட்ரா பண்ணணும். ஸ்கேல் x axis 1 cm = 1 unit, y axis 1 cm = 1 unit எடுத்திருக்கேன். x dash y dash எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு ஆக்சிஸ் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை வந்து ஆரிஜின் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? -4, 5. இப்போ -4 இங்க இருக்கு, 5 இங்க இருக்கு. இப்போ -4, -4, 5. நெக்ஸ்ட் பாயிண்ட் -3, 0. -3 இங்க இருக்கு, 0 இங்க இருக்கு. இப்போ இங்க -3, 0 நம்ம நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் -2, -3. -2 இங்க வரும். -2 இங்க இருக்கு, -3 இங்க இருக்கு. -2, -3. நெக்ஸ்ட் பாயிண்ட் -1, -4. -1, -4. நெக்ஸ்ட் பாயிண்ட் 0, -3. 0 இங்க இருக்கு, -3 இங்க இருக்கு. 0, -3. நெக்ஸ்ட் பாயிண்ட் 1, 0. 1, 0. 1 இங்க இருக்கு, 0 இங்க இருக்கு. அப்ப இங்க வரும் 1, 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் 2, 5. 2 இங்க இருக்கு, 5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப 2, 5. நெக்ஸ்ட் பாயிண்ட் 3, 12. 3 இங்க இருக்கு, 12 வந்து இங்க வருது. இப்போ 3, 12 போடுறோம். எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம இப்போ ஜாயின் பண்றோம். எந்த ஈக்குவேஷனுக்கு இந்த கிராஃப் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா x² + 2x - 3 y = x² + 2x - 3ன்ற இந்த ஈக்குவேஷனுக்கு தான் இந்த கிராஃபை நம்ம டிரா பண்ணணும். இப்போ செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸுக்கு நம்ம டிரா பண்ண போறோம். -3 -6 -3 இங்க இருக்கு, -6 இங்க இருக்கு. அப்ப இங்க வரும் -3, -6. நெக்ஸ்ட் பாயிண்ட் -2, -3. -2 இங்க இருக்கு, -3 இருக்கு. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்ல நம்ம இந்த பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணிருக்கோம். அதே பாயிண்ட்ஸ் திரும்ப வருது. நெக்ஸ்ட் -1, 0. -1, 0 இங்க வருது. -1, 0. நெக்ஸ்ட் 0, 3. 0, 3 இங்க வருது. நெக்ஸ்ட் 1, 6. 1, 6 இங்க வருது. நெக்ஸ்ட் 2, 9. 2, 9. நெக்ஸ்ட் 3, 12. அதே பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணதே தான் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்ல ஃபைண்ட் பண்ண லாஸ்ட் பாயிண்ட் வந்து இதுலயும் அதே தான் வருது. 3, 12. அந்த பாயிண்ட்ஸ்லாம் திரும்ப நம்ம ஜாயின் பண்றோம். இப்போ நம்ம இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்றோம். நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா y = 3x + 3. y = 3x + 3 இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம இதை ஃபைண்ட் பண்ணோம். அதாவது இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க கட் ஆகுது? 3ல கட் ஆகுது. அப்ப இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க டச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா -2ல டச் ஆகுது. -2ல டச் ஆகுது. ஸோ நான் இங்க ஒரு லைன் போட்டுட்டேன். அப்போ எங்க -2 + 3 சொல்யூஷன் -2, 3. ஸோ வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.